ஹாய் காய்ஸ், நான் என் ஃப்ரெண்டு தீபிகாவுக்கு ஒரு லெட்டர் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். நிறைய பேருக்கு இந்த நடுவில் ஒரு ஹார்ட்டு மாதிரி போடுறாங்களே, அதுதான் வர மாட்டேது. ஸோ அதை எப்படி போடணும்னு சொல்கிறேன். சார் இந்த அதுக்குள்ளே ஒரு ஓட்டு போடுங்க. எந்த சைடு உங்களுக்கு போடணுமோ ஸோ அந்த சைடு ஓட்டு போடுங்க. ஒரு குட்டியாக ஒரு ஓட்டை போட்டு அப்படியே ஹார்ட் ஷேப்பில் வெட்ட ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு வந்துடும். ரைட், நம்ம ட்ரா பண்ணிகிட்டே பண்ணுங்க. இந்த மாதிரி ட்ரா பண்ணாமல் பண்ணிடாதீங்க. இப்போ ஹார்ட்டு சரியாக வராது, அதான் சொல்கிறேன். இது நம்மளோட புக்கு மாதிரி தான் செய்ய போகிறோம். லெட்டர்னு ஒரு மாதிரி ஓப்பன் பண்ணி அப்படியே படிக்கிற மாதிரி புக்கு மாதிரி தானே இருக்கும். ஸோ அதுக்கு நான் அதுக்காண்டி தான் நான் அதை மடிச்சிருக்கேன். சாரி, எங்கள் அம்மா கூப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் இப்போ என்ன பேசிட்டு இருந்தேன். இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணோம். ஆக்சுவலி ஹார்ட்டை அப்படி தான் கட் பண்ணோம். ஆனால் அவங்க கட் பண்ணுறது தெளிவாக காட்ட மாட்டாங்க. அவங்க காட்ட மாட்டாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்களே, ஏதாவது நீங்கள் அம்மாவுக்கு ஏதாவது கிஃப்ட்டு செய்யணும், ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே அப்படின்னா அந்த மாதிரி 2 இதுக்கும் இப்படி ஓட்ட போட்டேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. உள்ளே நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகணும். இங்கே அதுக்கு நான் என்ன எழுதலாம் நான் உங்களுக்கு பிளான் கொடுக்கேன். நான் லாஸ்ட்டாக ஃபுல் வீடியோ உங்களுக்கு நிறையாவே கொடுக்கேன். டைம் ட்ரா பண்ணுறது இருந்துச்சுன்னா ட்ராயும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் நான் எழுதியிருந்தேன். உங்களுக்கு நிறைய டைம் இருக்க இருங்க. உங்களுக்கு இப்படி தான் நான் பண்ணியிருந்தேன். இதில் உங்கள் அம்மாவோட பேர் இல்லைனா அப்பா பேர் கூட போட்டுக்கலாம். இல்லை பெஸ்ட்டு மட்டும் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்டு, யுவர் மை மதர் இன் மை லைஃப் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது என் ஃப்ரெண்டுக்கு எழுதுறதுனால இது அவளோட ஷார்ட் நேம் வச்சுருக்கேன். இது மீ. அப்புறம் அவளோட டைம் டு ரைட், யுவர் டைம் டு ரைட்டுன்னு போட்டிருக்கேன். காப்பீடு. உங்களுக்கு டைம் காப்பீடு ஃபாஸ்ட்.